ஸோ வாட் இஸ் த த்ரெட் கிளாஸ் இன் ஜாவா? த்ரெட் கிளாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் இன் த டிஃபால்ட் பேக்கேஜ் java.lang அப்படின்ற பேக்கேஜில் இருக்குது. இந்த த்ரெட் கிளாஸ் இதை பற்றி தான் பேச போகிறேன் கொஞ்சம் டெப்த்தாக. த த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் த ஆப்ஜெக்ட் கிளாஸ். உங்களுக்கு தெரியும் த்ரெட் கிளாஸ் வந்து எப்பயுமே இந்த சூப்பர் கிளாஸ் ஆஃப் த்ரெட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி தட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் கிளாஸ். அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் த ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட சிக்னேச்சர் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அதோட சிக்னேச்சர் தெரியும். ஸோ த்ரெட் கிளாஸ் இதுதான். ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் கிளாஸு, இம்ப்ளிமெண்ட்ஸ் த ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். த்ரெட் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் த ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த த்ரெட் கிளாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா which defines some various methods. இங்க பாருங்க we have lot of methods in the thread class. starting from startல இருந்தே உங்களுக்கு தெரியும், நான் இதெல்லாம் ஏற்கனவே காட்டினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈல்டு, ஸ்லீப்பு, த்ரெட்டு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர், த்ரெட் கிரியேட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இதெல்லாமே த்ரெட் கிரியேட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே மெத்தட்ஸ். இதெல்லாமே மெத்தட். இஸ் டெமான், டூ ஸ்ட்ரிங்கு, செட் டெமான், டம் ஸ்டிக்கு. டெமான் அப்படின்றது, டெமான் த்ரெட்ன்றது சர்வீஸ் த்ரெட்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் பேசுகிறேன் வரக்கூடிய விஷயத்தில். கெட் ப்ரியாரிட்டி, செட் ப்ரியாரிட்டி, ரெஸ்யூம், சஸ்பெண்டு, இஸ் அலைவ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அலைவ், த்ரெட் டாட் இஸ் அலைவ் அப்படின்றப்ப அலைவாக இருந்துச்சுன்னா அது ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்கும். ஓகேங்களா? அது எல்லாமே ஃபைனல் மெத்தடு, ஸ்டாப் மெத்தட், ரன் மெத்தட், ஸ்டார்ட்டு. இதெல்லாமே த்ரெட் கிளாஸோட மெத்தட். ஓகேங்களா? ஸோ மெயினான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்படிலாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெத்தட் அப்படின்றக்கப்ப ஸ்டார்ட்டு, ரன்னு, ஸ்லீப்பு, ஈல்டு, ஜாயின் இதெல்லாமே மெத்தடு. இன் அடிஷன் டு தட் வி ஹாவ் செவரல் மெத்தட்ஸ். அது என்ன? கெட் நேமு, செட் நேமு, கெட் ப்ரியாரிட்டி, செட் ப்ரியாரிட்டி, இஸ் டெமானு, செட் டெமானு. இதெல்லாமே அடிஷ்னல் விஷயம். இந்த டெமான் அப்படின்றது சர்வீஸ் த்ரெட் which will be available on the mercy of the other threads அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி செப்பரேட்டாக பேசலாம். இதுதான் இந்த த்ரெட் கிளாஸோட மெயினான யூஸ். இந்த த்ரெட் ப்ரியாரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈச் த்ரெட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரியாரிட்டி. த்ரெட் ப்ரியாரிட்டி பற்றி பேசுகிறேன். இந்த செட் ப்ரியாரிட்டி, கெட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்காக அதை பேசுகிறப்ப கண்டிப்பாக இந்த த்ரெட் ப்ரியாரிட்டி பற்றி பேசணும். த்ரெட்டில் each thread has its own priority that helps the thread scheduler decide which thread should start first. எந்த thread வந்து first start ஆகணும்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த thread priority. Whenever we create a thread, it automatically inherits the priority from its parent thread. ஒரு thread create பண்ணோம்னா அதோட priority அதோட parent thread கிட்ட இருந்து வாங்கிடும். அதுதான் thread priority அப்படின்னு சொல்லுவோம். Each thread has the priority and by default ஜாவா விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணோம்னா அசைன்ஸ் டு எவ்ரி த்ரெட். ஒவ்வொரு த்ரெட்டுக்குமே ப்ரியாரிட்டி அசைன் பண்ணும். whenever we create a thread, it inherits the priority from the parent thread அப்படின்னு சொல்லுவாங்க. but it's also possible to assign the priority by our own self by using the set priority method. get priority method கொடுக்கும், set priority ன்னு கொடுக்கலாம். இந்த set priority அப்படின்றது மூணு வகை ப்ரியாரிட்டி இருக்கும். ஒன்று மினிமம் ப்ரியாரிட்டி, மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி, நார்மல் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ மெத்தட். இது ஒரு அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணிப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் அப்படின்னா தான் இருக்கும், ஸ்டாட்டிக் ஃபைனலாக தான் இருக்கும். என்னது? இந்த மூணு அட்ரிபியூட்டும் மினிமம் ப்ரியாரிட்டி, நார்மல் ப்ரியாரிட்டி, மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு த்ரெட்டோட மினிமல் ப்ரியாரிட்டி மின் அண்டர் ஸ்கோர் ப்ரியாரிட்டி, இதுதான் கேபிட்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டாட்டிக் ஃபைனலாக இருக்குது. மின் அண்டர் ஸ்கோர் ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணி காட்டுறேன். மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் ப்ரியாரிட்டி, மின் அண்டர் ஸ்கோர் ப்ரியாரிட்டி, நார்ம் அண்டர் ஸ்கோர் ப்ரியாரிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த மின் அண்டர் ஸ்கோர் ப்ரியாரிட்டி 1, மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் ப்ரியாரிட்டி 10, ஒரு த்ரெட்டோட நார்மல் ப்ரியாரிட்டி 5. அதுதான் மூணுமே ஸ்டாட்டிக் ஃபைனலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நார்மலாக இந்த ஜேவிஎம் என்ன பண்ணுவோம்னா அசைன்ஸ் நார்மல் ப்ரியாரிட்டி டு த மெயின் த்ரெட் பை டிஃபால்ட். மெயின் த்ரெட்டுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக நார்மல் ப்ரியாரிட்டி தான் அசைன் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நமக்கு எது மெயின் த்ரெட்டு? இதுதான் மெயின் த்ரெட். இந்த இடம் தான் மெயின் த்ரெட். இப்போ நீங்கள் வந்து த்ரெட் டாட், இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
சரி ஃபார் எக்ஸாம்பிள் இது மெயின் த்ரெட், இதை எடுத்துடுறேன். சிஸ்டம் டாட் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் த்ரெட் ப்ரியாரிட்டியில் அவுட் டாட் பிரிண்டலன் thread dot current thread dot get priority அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல get priorityன்னு கேட்குறேன். இது ஒரு மெயின் த்ரெட், உங்களுக்கு தெரியும். இதே ப்ரோக்ராமில் நாம் ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். சேவ் பண்ணிடுறேன். ஸோ நார்மல் ப்ரியாரிட்டி என்ன சொல்லியிருக்கான், 5 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் சொன்னோம், the JVM assign norm underscore priority to the main thread by default. When the thread creates from the main method, it automatically inherits its priority அப்படின்னு பேசுது. அதனால் நார்மல் த்ரெட் தான் போடும். We can modify the priority of the thread after creation of using set priority method. Set priority method யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். The higher integer value means it has the highest priority. புரியுதா? In the real time we can have the highest priority to each and every thread by using max underscore priority நம்ம கொடுத்துக்கலாம். max underscore priority னா critical thread அதை வந்து first execute பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயம். அதுதான் set priority, get priority. இப்போ நீங்க பார்த்துருக்கிறது get priority. நான் இந்த கரண்ட் த்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து priority என்னன்னு சொல்றான், 5ன்னு தானே சொல்றான். இது வந்து 5ன்னு சொல்றான். இப்போ நான் இங்கே போயிட்டு thread dot current thread dot set priority கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா max underscore priority அப்படின்னு கொடுக்குறேன். டைரக்டா கொடுக்க முடியாது. thread dot max underscore priority I think so. எடுக்கல, எடுத்துட்டான். ஸோ இப்போ இதுக்கு முன்னால் 5ன்னு தானே இருக்கு. இப்போ மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன். Now you got the priority level as 10. Max underscore priority. உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி கேட்கலாம், சார் if the threads number of counts of thread is more than 10 என்ன பண்ணலாம்? இங்க 1 to 10 தானே கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ரியாரிட்டி இதுதான் லெவலு. ஓகேவா? இதுக்குள்ளார நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இல்ல நான் 7th ப்ரியாரிட்டி கொடுக்கணும், 1 5 10 கொடுத்துருக்கான். அப்ப மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ரியாரிட்டி மைனஸ் கொடுத்துக்கலாமா, -3 அப்படின்னு கொடுத்துக்கலாமா? accepted. So it will assign the priority level 7. புரியுதுங்களா? Got it? So இது மாதிரி get priority, set priority நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? சப்போஸ் நான் எனக்கு மூணு த்ரெட் இருக்கு. thread T2 equivalent to new so this is thread 2. Okay, suppose if you have another thread T3 equivalent to new thread of new sample of. So this is thread T3. இப்போ நீங்க T1 T2 T3 க்கு get priority கேட்டிங்கன்னா என்ன வரும்? JVM வந்து மெயின் த்ரெட்ல எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவான், norm underscore priority 5 5 5 தான் அசைன் பண்ணுவோம். நீங்க அதுக்கு மேல priority சேஞ்ச் பண்ணிக்கலாம். 6 7 8 ன்னு கொடுக்குறேன். 6 7 8 அப்படின்னு priority கொடுக்குறேன். So it will be consumed. கண்டிப்பா priority அசைன் பண்ணுவோம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து கரண்ட் த்ரெட் அப்படின்னு கேட்குறப்ப கரண்ட் த்ரெட்ன்றப்ப மெயின் த்ரெட்டோட ப்ரியாரிட்டி தான் கொடுத்தான். கரெக்டுங்களா? அதுதான் 5 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ நான் இங்கேயே வந்து இது வந்து கரண்ட் த்ரெட், திஸ் இஸ் த ப்ரியாரிட்டி ஃபார் த கரண்ட் த்ரெட். தற்சமயம் நான் இந்த ஸ்டார்ட் அப் கால் பண்ணல, பிகாஸ் ஆஃப் த கிளாரிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா T1 டாட் ப்ரியாரிட்டி கேட்குறேன்.
system dot out dot println t1 dot get priority. Likewise, I am going to work it on t2 dot priority and t3 dot priority. Correct? t1 t2 t3 t1 t2 t3 இதோட priorities கேக்குறேன். t2 இங்க change பண்ணு. Yes, good. Java C demo thread eat. ஸோ இங்கே பாருங்க, நான் இங்கே மேக்ஸிமம் அண்டர்ஸ்கோர் ப்ரியாரிட்டி -3 கொடுத்துருந்தேன். செட் ப்ரியாரிட்டி நார்மலாக 5 தான் கொடுக்குறான் பாருங்க. மற்ற எல்லா த்ரெட்டுக்குமே 5 5 5 தான் கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா? கரண்ட் த்ரெட்ன்றது மெயின் த்ரெட். T1 T2 T3க்கு நான் என்ன கொடுத்துருக்கான்? 5 5 5 கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. இப்போ நான் வந்து T1 டாட் செட் அண்டர்ஸ்கோர் செட் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து த்ரெட் டாட் மின் அண்டர்ஸ்கோர் ப்ரியாரிட்டின்னு கொடுக்குறேன். T1 எப்பயுமே மினிமம் ப்ரியாரிட்டி எடுத்துக்கோன்றேன். T1 வந்து மினிமம் ப்ரியாரிட்டி எடுத்துக்கோன்றேன். T2 டாட் செட் ப்ரியாரிட்டி த்ரெட் டாட் மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ரியாரிட்டின்ற அட்ரிபியூட் கொடுத்துட்டேன். T2 T3க்கு ஒரு ப்ரியாரிட்டி அசைன் பண்றேன். ஸோ யூ கேன் செட் த ப்ரியாரிட்டி. செட் ப்ரியாரிட்டி thread dot norm underscore priority ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ T1 ஓட ப்ரியாரிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். இங்கே எல்லாமே 5 5 5 தான் இருந்துச்சு. கரெக்டுங்களா? இப்போ நான் இங்கே வந்து T1 T2 T3 கரண்ட் த்ரெட் மெயின் த்ரெட் இல்லை. இந்த த்ரெட் 1 த்ரெட் 2 த்ரெட் 3 நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு கால் த ரன் ஆஃப் மெத்தட் ஆஃப் த கன்சர்ன் கிளாஸ். இங்கே நியூ சாம்பிள் கொடுத்தா சாம்பிள் கிளாஸில் இருக்கிறத கால் பண்ண போகுது. அப்போ T1ன்றது மினிமம் ப்ரியாரிட்டி 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரியாரிட்டி 10. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 1 10 5ன்னு அப்டேட் ஆகும். இந்த 5 5 5 இருக்குல்ல, திஸ் வில் பி சேஞ்ச். அப்டேட்டட் ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதோட கம்பைலேஷன் எக்ஸிக்யூஷன் பாருங்கள். சேவ் பண்ணல. ஓகே, 1 10 5 வந்துருச்சா ப்ரியாரிட்டி? புரியுதுங்களா? 1 type 5. ஸோ இதுதான் வந்து ப்ரியாரிட்டி அசைன் பண்ணுறதுக்கான மெத்தட். கெட் ப்ரியாரிட்டி, செட் ப்ரியாரிட்டி. உங்களுக்கு தெரியும், கெட் நேம் செட் நேம் தெரியும். நான் ஒர்க் பண்ணி காட்டினேன். அதை மெத்தட்லேயும் ஆக்சஸ் பண்ணி காட்டினேன். த்ரெட்டு கிரியேட் பண்ணுறப்ப கொடுத்துருக்கேன், நேம் கிரியேட் பண்ணி காட்டு. ரைட்? கிளியர்? இப்போ புரியுதுங்களா? த்ரெட் ப்ரியாரிட்டி நான் என்னன்னு தெரியுதா? என்னம்மா? த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் ஆஃப். நீங்கள் கால் பண்ணுறப்ப த்ரெட் டாட் அப்படின்றத இந்த அட்ரிபியூட்ஸ் இப்படி தான் கால் பண்ண முடியும். டைரெக்டாக லிட்டரலாக நீங்கள் கொடுக்கலாம், 1 to 10 கொடுக்கலாம். பட் திஸ் இஸ் த ப்ரொசீஜர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அவைலபிலிட்டி. நீங்கள் ரைட்? ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். தியரிட்டிக்கலி வி ஸ்டேட் தட் இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு. பட் த்ரெட் ஸ்கெடியூலர் ஹாஸ் டு டேக் த டெசிஷன் பை காலிங் த ப்ரியாரிட்டி. ப்ரியாரிட்டி படி வருதா, இது ஒரு ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்கா இல்லை நான் ப்ரீஎம்டிவா ஸ்கெடியூலிங்கு அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மீம்ஸில் கிண்டலாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஜாவா த்ரெட்ஸ் பற்றி. ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் போயிட்டுருக்கு, முடிச்சுட்டு நான் சொல்கிறேன்.